இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா முட்டையில வந்து ஒரு பக்கோடா பண்ண போறோம். முட்டையில பக்கோடா பண்ண போறோம். முட்டை பஜ்ஜி சாப்பிடுவோம், முட்டை போண்டா சாப்பிடுவோம். இது வந்து முட்டையில வந்து நம்ம பக்கோடா, அதாவது மஞ்சக்கரு இல்லாம வெறும் வெள்ளைக்கரு மட்டும் வச்சு பக்கோடா பண்ண போறோம். ஓ ஓகே. சோ முட்டை பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், கரம் மசாலா, கடலை மாவு, அரிசி மாவு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், சோடா உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெறும் மிளகாய் தூள். முட்டை பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது. நார்மல் பக்கோடா நம்ம சாப்பிட்டு இருக்கோம். முட்டை பக்கோடா அப்படின்னும் போது எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் அதிகமா தான் ஆகுது. இப்ப நம்ம வந்து ஒரு 5 முட்டை போல எடுத்து வச்சிருக்கோம். சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேக ஓகே வேக ஃபுல் பாயில்ட். ஆமா. சோ இந்த முட்டை வந்து நல்லா நமக்கு குக் ஆகணும். மூடி போட்டுலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே. முட்டை குக் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம வந்து மாவு பேட்டர் போட்டு ரெடி பண்ண போறோம். ஸோ அதை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாவை நறுக்கிக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வேணான்றவங்க வெறும் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுட்டோம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம நல்ல பொடியா நறுக்கின சின்ன பெரிய வெங்காயம். இது கூட ஒரு ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பொடியா நறுக்கி போடுறதா? சாப் பண்ணியும் போட்டுக்கலாம். நல்ல பொடியா எல்லாமே பொடியா நறுக்கி அப்படியும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமா வந்து கருவேப்பிலை, இதையும் வந்து நம்ம கொஞ்சமா வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஆமா. கொஞ்சமா தக்காளி, ஒரு 2-3 தக்காளி போடலாமா? போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நம்ம முட்டை தானே போடுறோம். சும்மா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 தக்காளி அந்த ரேஞ்சில் போட்டால் மட்டுமே போதும். இதில் வந்து சாப் பண்ணியிருக்க கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தென் மசாலாஸ். பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம், மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போல போட்டுக்கிறேன். அடுத்து தனியா தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போல போட்டுக்கிறேன். கரம் மசாலா. ஸோ மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, தனியா தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போல, ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல. எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து சோடா உப்பு போட்டுக்கலாம். அதாவது ஒரு கிறிஸ்பினஸ் ப்ளஸ் வந்து அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக சோடா உப்பு போட்டுக்கிறோம். அடுத்து வந்து அரிசி மாவு வச்சிருக்கோம். அரிசி மாவு அது கிறிஸ்பினஸ். அது ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் போல போட்டுக்கலாம். இது நம்ம அந்த பேட்டரை பொறுத்து போட்டுக்கலாம். கடலை மாவு வந்து அப்படியே போட்டுக்கலாம். கடலை மாவு வந்து ஒரு கப் போல எடுத்து வச்சிருக்கோம். ஓகே. ஸோ அந்த 1 கப் கடலை மாவை அப்படி போட்டுக்கலாம். ஸோ கடலை மாவு வந்து பாண்டிங்காக, அரிசி மாவு வந்து அந்த கிறிஸ்பினஸ். ஆமாம். அதை வந்து 1 கப் போல எடுத்துருக்கிறதுனால அந்த 1 கப்புமே ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. தண்ணி விடணுமா? ஆமாம், தண்ணி விடணும். அதுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து அந்த முட்டை வந்து பாயில் ஆகட்டும். ஏன்னா நம்ம வந்து அதை குட்டி குட்டி பீஸ் போல கட் பண்ணி போட போகிறோம். அதனால அதை கட் பண்ணி போட்டு மொத்தமாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம தண்ணி தேவையான விட்டுக்கலாம். இப்போ சீரகம் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ எனக்கு முட்டை சாப்பிட்டா கொஞ்சம் அஜீரண ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்றவங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னா வெறும் சீரகம் மட்டும் போட்டா போதும். சீரகம் வந்து முழுசாவும் போடலாம், பொடியும் போடலாம், தூளும் போட்டுக்கலாம். அல்லது எனக்கு இது வேண்டான்றவங்க பெருங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே நல்லா இந்த ஈரப்பதத்தை மட்டும் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேக வச்ச முட்டையை வந்து நம்ம வந்து உரிச்சு கட் பண்ணி போட்டு தண்ணி, மஞ்சக்கரு இல்லாம வெறும் வெள்ளையை மட்டும் பொடியா கட் பண்ணி இதுல போட போறோம். ஆமா. அது குக் பண்ணதுக்கு அப்புறமா அதோட வந்து கட் பண்ணி போட்டு தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்மளுடைய முட்டை வந்து வெந்ததுக்கு அப்புறமா இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பொருட்களோட அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த மேரினேட் பண்ணி, இந்த மேரினேட் கொஞ்சம் நேரமாவது அதுக்கு டைம் கொடுத்தாதான் அது நல்லா கரெக்டா இருக்கும். ஸோ முட்டை வந்து இப்போ வெந்துட்டு இருக்கான்னு பார்க்கலாம். வந்துட்டு இருக்கோம். யாவி பறக்குது. முட்டை வந்து வெந்துடுச்சுன்றதுக்கு இதுல கிராக். நல்லா வெந்திருக்கு.
யூஸ்வலா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரிட்ஜில் முட்டை வைக்கிறதுனால இப்படி வெந்ததுக்கு அப்புறமா உரிக்கிறது ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஃப்ரிட்ஜில் முட்டை வச்சிருந்தாலுமே இப்போ வரக்கூடிய முட்டை உங்களுக்கு உரிக்கும் போது கஷ்டப்படுறீங்கன்னா அதை ஃபர்ஸ்டே நீங்க நல்லா எடுத்து வெளியில வச்சிடுங்க. இல்லைன்னா இந்த இப்போ நம்ம எப்படி உப்பு போட்டோம் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு குயிக்காவும் வந்து வேக செய்யும். அது இல்லாம உங்களுக்கு எடுக்கும் போதும் ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய இப்போ வந்து பண்ணி அது உள்ள இருக்கிற அந்த எல்லோ எடுத்துலாம். ஸோ நம்மளுக்கு எல்லோ வேண்டாம். ஓகே, இது இப்போ எத்தனை முட்டைக்கு எவ்வளோ அப்படின்றது? இப்போ நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதனால ஒரு 100 இருந்து 150 கிராம் போல கடலை மாவு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நீங்க முட்டை அதிகமா எடுக்கிறதா இருந்தா கடலை மாவு பேட்டர் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோம். இல்ல கடையிலேயே வந்து ரெடிமேடா வந்து கடலை மாவு கூட அந்த பஜ்ஜி பேட்டர் அந்த மாதிரி விற்பாங்க. அதுவும் வந்து நம்மளுக்கு கிராம் கணக்குல தான் இருக்கும். ஸோ அதுவும் அந்த கிராம் கணக்கே நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஆனா இப்போ இந்த மஞ்சள் வந்து எண்ணெயில பொரியும் போது பட்டுச்சுன்னா அது வெடிக்கும் இல்ல? இல்ல, மஞ்சள் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. நம்ம வர வெள்ளம் இல்ல, இஃப் இன் கேஸ் அது ஆமா நம்ம முழுசா போட்டோம்னா முட்டை வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி எகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னதான் எல்லோக்கு வந்து நம்ம எவ்வளவுதான் இது கொடுத்தாலுமே வந்து அது அதுல வந்து ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக பக்கோடால வேண்டாம். இப்போ வந்து இது எந்த அளவுக்கு நம்மளால சாப் பண்ண முடியுமோ சாப் பண்ண. ஓகே, சின்ன சின்ன துண்டுகளா எந்த அளவுக்கு எப்படி வந்து நம்ம வெங்காயம் பக்கோடால வந்துட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்தை பொடியா போடுறோமோ, பொடியா மீன்ஸ் நீட்டு வாக்குலயே நல்லா ஸ்லைஸ்டா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலயும் நீங்க எந்த அளவுக்கு குட்டி குட்டியா போட முடியுமோ அது பேட்டரோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கணுமா? ஆமா, இப்போ நம்ம ஆயில் வந்து கடாயை ஆன் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு ஆயில வந்து போட்டுடலாம். ஊத்திட்டுமா? ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சு சட்டி கொஞ்சம் லைட்டா ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கலாம். நீங்க எவ்வளவு முட்டை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க ஆட் பண்ணக்கூடிய வெங்காயமா இருக்கலாம், பேட்டரா இருக்கட்டும், அதாவது கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே அதை வச்சுதான். இப்ப நம்ம 5 முட்டை எடுக்கிறோன்றதுனால 150 கிராம் கடலை மாவு, அதுல ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தோம். வெங்காயமும் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1ன்ற அளவுல, தக்காளி சின்னதுல ஒரு பாதி அளவுக்கு சும்மா 2-3 துண்டுன்ற மாதிரி தான் போட்டிருந்தோம். மசாலாவும் வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு லைட்டா அப்படி போட்டிருந்தோம். இந்த அளவு வந்து 5 முட்டைக்கான அளவு. நீங்க 5 இல்லாம 4 பண்றீங்க இல்லைன்னா 10 பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய உங்களுடைய மற்ற மசாலா பொருட்களை மேனேஜ் பண்ணி அது போட்டுக்கோங்க. ஓகே, யூஸ்வலா முட்டைனாலே எல்லாரும் முட்டை போண்டா, முட்டை பஜ்ஜி அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம பக்கோடா பண்றோம் முட்டையில. போண்டாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தான் போட்டிருக்கிறோம். ஆனா இது உதிரி உதிரியா போட போறோம். இப்ப கடாய் நல்லா காஞ்சிச்சு, ஆயில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நல்லா போட்டு டீப் ஃப்ரை தான் பண்ண போறோம். ஓகே, சோ அதனால நல்லா காயணும் என்ன அதுக்காக. சோ இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் விடணும் அப்படின்ற மாதிரி தான். பேட்டர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் அது மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ கொஞ்சமா தண்ணி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேட்டரோட இந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு பக்கோடா பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப தண்ணி போட வேண்டாம். ஆமா, ஏன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். போண்டா பஜ்ஜி மாவுல இருந்தா ஒரு மாதிரி தண்ணியா இருக்கும். இது பக்கோடா வந்து ஒரு மாதிரி டைட்டனா தான் இருக்குமே. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆயிடுச்சுன்னா கடலை மாவு கொஞ்சம் அல்லது அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
இதுல வெங்காயம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வெறும் முட்டை மட்டும் போட்டு பண்ணலாமா? இல்ல, வெங்காயம் போடுறது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் தான். போண்டாக்கு அல்லது பக்கோடாக்கு வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ஆயில ஃப்ரை ஆகும்போது. ஸோ அவாய்ட் பண்ண வேண்டாம். போட்டா நல்லா இருக்குல்ல, ரொம்ப அப்படி பிளண்டா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தக்காளி வேணா ஆப்ஷனல், அது வேணா நம்ம வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தக்காளி வந்து நீங்க போடுறதும் போடாததும் உங்களுடைய விருப்பம். நான் இன்னும் சால்ட் போடல, முட்டை வேகத்துக்கு மட்டும்தான் சால்ட் போட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுல சால்ட் நம்ம போட்டுக்கலாம். எதுக்காகனா இது நம்ம மொத்தமா போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எவ்வளவு சால்ட் தேவைப்படும் தெரியும். இன்கேஸ் முட்டையை வந்து நல்லா வேகறதுக்கு தேவையான அளவுக்கு நிறைய உப்பு போட்டு வேக வச்சோம்னா அப்ப அது முட்டை முட்டையில சால்ட் அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் அப்சர்வ் பண்ணாது. அது மேல மட்டும் தான் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணும். நம்ம போடுறதுக்கு காரணம் வந்து முட்டை கொஞ்சம் நல்லா குக் ஆகணும்ன்றது. இன்னொன்னு வந்து ஆன்டிபயோட்டிக் சால்ட் வந்து அதுக்காக தான். நம்ம என்னதான் வந்து வாஷ் பண்ணி முட்டையை யூஸ் பண்ணாலுமே அது சம் ப்ராப்ளம்ஸ் அதுல இருக்கும். ஸோ அதனால வந்து சால்ட்டும் டர்மரிக்கும் போட்டு குக் பண்றது கிட்ஸுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. நீ வந்து இப்ப பாயில் பண்ணி எடுத்தாலும் அதுல வந்து டர்மரிக் ஆட் ஆமா கண்டிப்பா. ரொம்ப கம்மியா தான் போடுறேன், கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணி. சால்ட் போட்டு ஃபுல்லா எல்லா பக்கமும் அது படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அது நல்லா வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகும். பபிள்ஸ் வருது போதுமா இல்ல இன்னும் ஹீட் ஆகணுங்களா? இல்ல, கொஞ்சம் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆயில வந்து நம்ம வார்ம் பண்ணிட்டு தான் போட போறோம். ரொம்ப ஓவர் ஹீட்ல போட்டா உடனே கருகிடும். ஸோ அதனால மறுபடியும் அதை வார்ம் பண்ணிட்டு தான் போடும். எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்து எல்லாமே போட்டாச்சு. இந்த ஹீட்டான ஆயில் மட்டும் இதுல கொஞ்சமா சேர்க்க போறோம். எப்பவுமே வந்து ஆமா, எப்பவுமே என்ன ஒரு பலகாரம் பண்றதா இருந்தாலும் ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து இதுல ஒரு ஸ்பூன் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அரிசி மாவுல கிடைக்காத ஒரு கிறிஸ்பினஸ் வந்து இந்த ஆயில்ல கிடைக்கும், ஹீட்டான ஆயில்ல கிடைக்கும். ஆனா கை வைக்க முடியாது. இல்ல லைட்டா தான் போடுவோம். ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்றீங்களே, எப்படி கொஞ்சமா போடுங்க. எடுக்கட்டுமா? எடுங்க. போதுமா? போதுமா? ஒண்ணு வேணும்? இல்ல போடுங்க. கை வைக்க முடியுதா? சூடா இல்லையா மிக்ஸ் பண்ணும்போது? இல்ல, இது ரொம்ப சில்லுன்னு தானே இருக்கு. ஸோ அதனால அது அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே. இப்போ வந்து ஆயிலை வந்து ஃபுல்லா ஃப்ளேம் குறைச்சிக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு சும்மா கொஞ்சம் போட்டு பார்க்குறேன். லைட் ஹீட்ல இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போடலாம். இப்போ போடலாமா? ரெடியா போடலாம். வார்ம்ல வச்சிடறேன் ஃபுல்லாவே. நல்லா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் மாதிரி. இது வெடிக்காதே? இல்ல தெரிக்காதே முட்டை. ஓகே. ஸோ முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வெள்ளை மட்டும் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பேட்டர்ல அதை ஆட் பண்ணி இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயும் கொஞ்சம் எடுத்து அதுல கலந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா போண்டா போட ஆரம்பிச்சிட்டோம். சாரி, பக்கோடா பக்கோடான்றது கொஞ்சம் அப்படியே உதிர்த்து போடுறது. போண்டானா உருண்டை உருண்டையா. இது ரொம்ப நேரம் நம்மளுக்கு குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, இது முட்டை தான். ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். ஓகே. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு மேல வர ஆரம்பிச்சிருச்சு. கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் பயந்துட்டு இருந்தேன் வெடிக்குமோன்னு சொல்லிட்டு. இல்ல வெடிக்க, ஏன்னா நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி அது வெடிச்சிருக்கு. நான் வேற மாதிரி ட்ரை பண்ணேன். இது வந்து கொஞ்சம் உதிரியா தான் இருக்கும். நல்லா கிறிஸ்பினஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பக்கோடானாலே உதிரியா தானே இருக்கும். அந்த கரண்டி ஓகேவா? எடுத்துடலாமா? இல்ல எடுத்துக்கலாம். ஓகே. டிஷ்யூ போட்டுக்கிறீங்களா மேல? ஏன்னா ஆயில் ஐட்டம் எடுக்கும்போது அந்த ஆயில் கொஞ்சம் இப்படி ஃபில்டர் ஆகணும்ன்ற. இது வந்து அந்த ஜல்லிக்கரண்டி அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அது எடுக்கும் போது அந்த ஆயில் ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆகி வரும். ஸோ இல்ல அந்த மாதிரி அதுக்காக நம்ம வந்து இந்த டிஷ்யூ போட்டுட்டு அதுல வந்து ஆயில் கொஞ்சம் அப்படி பாக்குறதுக்கு பூண்டு தட்டி போட்டு நம்ம வந்து பண்ண மாதிரி இருக்குதுல்ல. ஓகே. ஸோ எடுத்தாச்சு. கொஞ்சம் எடுத்திருக்கோம், மறுபடியும் கொஞ்சமா போட்டுடலாம். ஸ்மெல் சூப்பரா இருக்குது, செமையா இருக்குது. இந்த வெங்காய பக்கோடாலாம் வந்து அந்த சுட சுட கடையில போயிட்டு நம்ம வாங்கும்போது வரும்ல ஒரு ஸ்மெல், அதை விட அமேசிங்கா இருக்கு. முட்டை ஸ்மெல் வருமோ அப்படின்னு நினைச்சேன். வரவே இல்லை. வராது. சூப்பர்.
ஸோ எஸ், நம்ம வந்து இப்போ அடுத்த ரவுண்டு போட்டுட்டோம். ஆனா இப்போ நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமா நேர்களுக்கு அப்படியே சொல்லிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 5 முட்டையை வந்து தண்ணி போட்டு நல்லா குக் பண்ணிக்கிட்டோம். அந்த முட்டை நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா அது தோலை உரிச்சு தனியா வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்துல வந்து தேவையான அளவுக்கு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, சோடா உப்பு, கடலை மாவு, அரிசி மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகம், கொஞ்சமா தக்காளி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வேக வச்ச முட்டையை வந்து சின்ன சின்னதா சாப் பண்ணி அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளவு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கும். எண்ணெயை நல்லா வந்து ஹீட் பண்ணிட்டு அதுல சின்ன சின்ன பக்கோடா மாதிரி போட்டு எடுத்தோம்னா நம்மளோட முட்டை பக்கோடா ரெடி ஆயிடும். ஸோ முட்டை பக்கோடா எப்படி செய்யணுன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா சொன்னீங்க. ஸோ செஞ்சு முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சுட சுட உங்ககிட்டயும் பக்கோடா இருக்கும். ஸோ போண்டா அப்படின்றது முழுமையா அப்படி இருக்கிறது, பக்கோடா உதிரி உதிரியா இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உதிரி உதிரியா இது ஒரு தான் இருக்குது. இது சும்மாவே வந்து ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம், இல்ல ரைஸ்க்கும் எடுத்துக்கலாம், சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஸோ சைட் டிஷ் மீன்ஸ் சாம்பார் சாதம், ரசம் சாப்பாடு, ஈவன் புலாவ் இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பக்கோடா, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஆமா, அதுவும் இப்ப வந்து குளிர்காலம், மழை காலம்லாம் வரப்போகுது. நீங்க வீட்டுல வத்த குழம்பு, கார குழம்பு அந்த மாதிரி சாம்பார் ரசத்துக்கு நல்லா இருக்கும். வத்த குழம்பு, கார குழம்பு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு முட்டை நார்மலா எப்பவுமே வீட்டுல ஆம்லேட் போடுவாங்க, இல்ல பாயில் பண்ணி கொடுப்பாங்க ஏதாவது அப்படி. அந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு வந்து இது இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஸோ அல்டிமேட்டா வந்திருக்குது முட்டை பக்கோடா. இதை எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி இது எடுத்துடலாமா? இது இன்னும் கொஞ்சம் லைட்டா குக் ஆகணும். ஸோ போய் இதுலயே டேஸ்ட் பண்ணிடலான்றீங்களா? இந்த ஒரு ஸ்பூன் ஒண்ணு கொடுங்க. ஓகே, ஸோ முட்டை, இந்த மசாலாவோட வெங்காயம் மெயினா, வெங்காயத்தோட சாப்பிட்டாதான் உங்களுக்கு பக்கோடா அப்படின்றது இது பண்ண முடியும். ஸோ முட்டை பக்கோடா. கிறிஸ்பியா இருக்கு, முட்டையே கிறிஸ்பியா இருக்குது. ஆமா, காரமும் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் அவ்வளவு போட்டீங்க, வெறும் மிளகாய் தூள் போட்டீங்க. காரமா இருக்குமோன்னு பார்த்தேன், அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப என்ன சொல்றது, நம்ம நார்மலா சாப்பிடும்போது ஹைல இல்லாம அப்படி இருக்கும், ஒரு மாதிரி லெவல்ல ரொம்ப மைல்டா இருக்கு. பக்கோடான்றதுனால ரொம்ப ஸ்பைசி போட முடியாது, அதுக்காக சூப்பரா இருக்குது. தேங்க்யூ சோ மச். அண்ட் இதே போல நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கை வந்து நம்மளுக்கு சொல்லுங்க. அதுக்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய 8939905000 எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அண்ட் இதே போல இன்னொரு சூப்பர் டிஷோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் திவ்யா.